வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சமையல் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நெத்தலி கருவாட்டு குழம்பு என்னுடைய முறையில் நான் வைக்கிற இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் கொதிக்குது. இதுக்குள்ள ஒரு கரண்டி கடுகு போட போகிறேன். எடுத்து வடித்து கொண்டு வந்துட்டு வாழை வெட்டி வச்சுக்க வெங்காயத்தை போட்டு இதோட போட்டு தாளிக்க போகிறேன். வதங்கி கொண்டு வந்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் தேவையான அளவு போடலாம். காரம் கூட விரும்பினார்கள். நான் இந்த வாசத்துக்கு வந்துட்டு இந்த பக்கம்லாம் போடுறேன். இல்லைன்னா மிளகாத்தூள் போட போகிறேன். அது போட்டு பெருஞ்சீரகம் அதையும் வைத்து வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தக்காளி குழம்பு வதங்கிட்டு நெத்தலி கருவாடு அதில் படுத்தி வச்சுருக்கேன். வச்சு அப்படியே வதக்கி எடுத்துட்டு நடி கருவாடு எல்லாம் லைட்டாக வதங்கி கொண்டு வந்துருக்குது. இப்போ தேவையான அளவு வச்சு கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும். சேர்த்தா பார்த்துக்கோங்க. கணக்கு மிளகாய் தூள் இதுவும் காரத்துக்கு மிளகாய் போடலாம். நான் 2 போடுறேன். இது தேங்காய் அரைத்து புளிஞ்சு வச்சுக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது வளமையாக ஒவ்வொரு நாளும் எப்படி செய்கிறேன் இல்லை. நேரம் தண்ணி விட்டு ஒரு கரண்டி டொமாட்டோ பேஸ்ட் போட்டுன்னு செய்கிறேன்னா இது வித்தியாசமாக ஸ்ரீலங்காவில் செய்த மாதிரியே செய்யணும்னு சொல்லித்தான். தேங்காய் பால் அந்த தேங்காய் தண்ணியே விடையில் இந்த தேங்காய் பாலையே அப்படியே அந்த கருவாட்டுக்கு வந்து கொதிக்குது. அதில் கொஞ்சம் புளி விடுறேன். புளி முதலும் விடலாம். ஆனால் அந்த புளி கருவாட்டு கத்திரிக்காவில் கொஞ்சம் ரசத்துக்கு விடுற மாதிரி இடப்பதத்தில் போடுறது நல்ல ஸ்பேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டுது. அதை மூடி கொஞ்சம் நேரம் அந்த தீ மணம் போக மட்டும் வச்சுட்டு கொதிச்செல்லாம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன். கருவாடு இறால் எல்லாத்துக்குமே பெருங்காயத்தூள் போட்டால் நல்லது. இப்போ நல்லா குழம்பெல்லாம் கொதிச்சுட்டு இறக்க போகிறதுக்கு முதல் பச்சையாகவும் கருவேப்பிலை போடுறேன். அந்த வாசம் நல்லா இருக்கும். நம்ம கருவேப்பிலை மனம் கருவாட்டு குழம்புக்கு தேங்காய் பாலையே வச்ச குழம்பு தான். ஓகே, கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுது. இதுக்கு வயிற்றுக்கு ஒரு ஏதாவது பால் கறியோடையும் சாப்பிடலாம். நான் முருங்கைக்காய் பால் கறி வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இன்றைய சமையல் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோ